ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு இவர் ரெடி ஆகிட்டார் கல்யாணத்துக்கு. சூப்பராக உடுப்பெல்லாம் போட்டு இவருக்கு அங்கே இந்தியாவிலேருந்தே உடுப்பு எடுத்துக்கு வந்தது. அவருக்கு மேசையில் ஏறி நிற்க அவருக்கு ஒரு மாய்த்தான் இருக்கிறார். அவர் அங்கே எப்படி இருக்கிறார் என்று மேசையில் ஏறி நின்றால் அவர் ஷேட் ஆகிடுவார். மாமெல்லாம் தொங்கப்பட்டு கொண்டிருப்பார். இப்போ பாருங்கள் என்ன அடங்க போகணுன்னு செஞ்சால் கூடுதலாக நான் என்ன செஞ்சேன்னா கூட எல்லோருக்கும் இந்த எனக்கு நல்ல கொம்பன் எழுதுற வைக்கலாம் கோடான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நிறைய பேர் நல்ல கொமெண்ட்களை இது பொதுவாக கதைப்பது. இது பொதுவாக கதைக்கிறது என்னென்னு செஞ்சோன்னா ஒரு மனிதனை நான் என்னாஞ்ச பொதுவான ஒரு வழியில் பொது வழி இது இந்த பொது வழியில் யாரும் இப்போ என்னவும் பேசலாம். யூடியூப்பில் யாரும் இப்படியும் கதைக்கலாம். அது கணக்கு தான் கதைக்கணும். பார்த்தீங்களா, யாரும் இன்னமும் கதைக்கலாம். தங்கண்ட நாக்கு இருக்கலாம், இந்த நாக்காலே இந்த கையும் இருக்கலாம். இந்த கையில் எழுதுறதுக்குண்டு ஆண்டவன் படைத்து விட்டது. நல்ல நல்லதை எழுதுதுங்கள், நல்ல சிந்தனையை எழுதுங்கள், நல்ல கட்டுரையை எழுதுங்கள், நல்ல பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்கள், நல்வழிப்படுத்துங்கள், பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவன் உங்களை படைப்பது. நல்ல மூளையை தந்து, நல்ல சொல்லுவலை தந்து, வாயில் நல்ல சொற்களை பேசுங்கள், நல்ல சொற்களை பேசுங்கள் என்று சொல்லியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது. வாயை கொடுக்கிறது. வாய் ஒரு இறைவன், ஒரு லக்ஷ்மிக்கு சமமானதான் அந்த வாய். சில பேர் அந்த வாய் ஊமையாக இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுவார்கள். தாங்கள் பேசணும்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த இறைவன் அந்த பேசுகிற சக்தியை கொடுக்காமல் இந்த சில பேருக்கு இந்த சக்தியை கொடுக்கப்படுது. நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அது உங்களுக்கு ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்லொன்று சொல்லலாம். நாங்களோட வாய் ஒரு வார்த்தைகளை நாங்கள் விடும்போது அந்த வார்த்தைகளை கவனமாக விடணும்னு சொல்லி எங்களோட மூளை சொல்லுகின்றது. மூளை சொல்லும்படி தான் எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாக விடுகின்றோம். எங்களோட கை அழகாக எழுதுன்றது, இவ்வளவு அழகாக எழுதுறது. நானெல்லாம் இப்படி கொமன் எழுத மாட்டேன். கடைசி மட்டும் இன்னொரு தடவை தாக்கி கொமன் எழுத மாட்டேன். மற்றது இன்னொரு தடவை நீங்கள் 1000 தான் செய்யுங்க. இப்போ ஜேசு கிறிஸ்து என்ன செய்தவர், ஜேசு என்ன செய்தவர் என்று சொன்னால் ஒரு விபச்சாரியை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் ஊர் மக்கள் பொதுமக்கள் கொண்டு கொடுக்கணும். நீங்கள் இவா இந்த ஊரில் விபச்சாரம் செய்கிறா, இவா அடித்து கொல்லணும். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி, நீ ஒரு ஆள் இதில் யாருண்டாலும் ஒரு ஆள் நீங்கள் தப்பு செய்யாத ஒரு ஆள் இருந்தீங்கள்னு சொன்னால் முதற்கல்ல நீங்கள் எறியுங்கள்னு சொல்ல ஒரு தரம் அறியலை. அதே கணக்கு எல்லோரை பற்றி, ஒரு சகோதரத்தை பற்றி, ஒரு வயசு போனவையை பற்றி ஒரு வீடியோ எழுதுறது, கொமெண்ட் பண்ணுறது எல்லாம் உண்மையாகவே நான் சொல்கிறேன். ஒரு அம்மா நல்ல வடிவாக பிள்ளைய பக்குவமாக அவர் அந்த பழக்க வழக்கங்களை எப்படி ஒரு சபையில் கதைக்கணும், எப்படி பேசணுமன்றதை சரியாக சொல்லிக் கொடுக்கல. இல்லை, நல்ல ஒரு மனைவி இல்லை, நல்ல ஒரு சகோதரம் இல்லை. அப்படியானவர்கள் தான் இப்படியான எழுத்துக்களை எழுதுவார்கள். அந்த சகோதரங்களோட, அம்மாவோட, மற்ற சகோதரங்களோட, ஒரு 5 சகோதர பொம்பளை பிள்ளையோட அப்படி வாழ்ந்தவர்கள் கடைசி மட்டும் எழுத மாட்டார்கள். அது பெண் சகோதரத்தோட வாழ்ந்தவர்கள். அந்த பெண் சகோதரம் என்ற ஒரு பாசம் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு அந்த பாசம் இல்லை. அந்த பாசம் இல்லாதவர்கள்லாம் எழுதுகிறார்கள். நான் இப்படியான கொம்மனுகளை நான் பார்க்குறதும் இல்லை.